அனைவருக்கும் வணக்கம். யூடியூபர் மாரிதாஸ் அவர்களை மதுரையில் உள்ள அவரோட வீட்டுக்கே போயிட்டு 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் சேர்ந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த கைதிற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதா இப்போ பேசுபொருளா இருக்கு. காவல்துறையிலிருந்து சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் குறித்து மாரிதாஸ் அவர்கள் அவதூறு பரப்புறாரு. அவரையும் மதன் அப்படிங்கிற ஒரு நபரும் ஒன்னா இருக்கக்கூடிய புகைப்படத்தை பகிர்ந்து இவர்கள் 2 பேருக்கு என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி எக்ஸ்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. இந்த மாதிரி அவதூறு பரப்புறதுனாலதான் நாங்க மாரிதாஸ் அவர்களை கைது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இப்போ அந்த தரப்பு விளக்கமா இருக்கு. ஆனா உண்மை என்ன அப்படிங்கிறது நம்ம தெளிவா பார்க்கும்போது, சமீப காலமாகவே தொடர்ச்சியா மாரிதாஸ் அவர்கள் தாவேக அரசுக்கு எதிராக கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் ஆரம்பத்துல இருந்தே தாவேக எதிராக இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. தாவேக ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி கரூர் சம்பவமா இருக்கட்டும், இல்ல அதுக்கு அப்புறமா ஒரு நீதிபதியே பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் குறித்து சொன்ன கருத்துக்கள்லாம் எதிர்த்து நீதிமன்றத்துக்கு எதிராகவும் பேசியிருக்கிறாரு, திமுக அரசுக்கு எதிராகவும் பேசியிருக்காரு. விஜய் அவர்களை டிஃபெண்ட் பண்ணி விஜய் அவர்களுக்காக ஆதரவாக பல கருத்துக்கள் தொடர்ச்சியா பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஆனா ஆதவர்ஜுனா அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அங்க தாவேக அரசு கிட்டத்தட்ட ஒரு லாட்ரி மார்ட்டின் அவர்களுடைய குடும்பம் ஒரு லாபி பண்றாங்க. அதிமுக லீமாரோஸ் அவர்கள் இருக்கிறாங்க, தாவேகால ஆதவர்ஜுனா அவர்கள் இருக்கிறாரு. இப்படி தொடர்ச்சியாக இவர்கள் எல்லா கட்சிகளும் இருக்கிறாங்க, ஒரு லாபி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியா அந்த பல விஷயங்கள் பேசிட்டு வந்தாரு. அதுல ஒன்றாக தான் நேற்றைய தினம் ஒரு முழு வீடியோவே ஜான் பிரிட்டோ அப்படிங்கிற நபரை எக்ஸ்போஸ் பண்ணி பேசுறாரு. அவர் பேசுறத நீங்களே கேளுங்க. ஆதவ் எந்தெந்த அமைச்சர்கள் இருக்காரு, விளையாட்டுத்துறை மட்டும் அவன் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி காமிப்பாங்க. அவர் முக்கியமா பிடிச்சிருக்குது ஒண்ணு, அதிக டெண்டர் கிடைக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை. 17 துறைமுகங்கள் தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் கவர்மெண்டோட கண்ட்ரோல் வருது. இந்த 17 துறைமுகம் வச்சிருக்க எவனோ அவன் கடத்தல உச்சத்துல இருக்கான். இப்ப ஜான் பிரிட்டோ என்ன பண்ணிருக்கான், பார்டர்ல அதாவது கோஸ்டல் ஏரியால ஸ்மக்லிங் பண்றான். அப்ப இவன் எங்க இருந்து உட்கார்றான், அதே இடத்துல ஹார்பர் கட்டுப்பாடு கொண்டு வரான். ஹார்பர் கட்டுப்பாடு கொண்டு ஸ்மக்லிங் ஒழுங்கா பண்ணா நீங்க லஞ்சம் வாங்க தேவையில்ல, இந்த சத்தியமா சொல்ல லஞ்சம் வாங்க தேவையில்ல, உங்களுக்கு கஞ்சா வித்து பழச்ச முடியும், இல்ல லாட்டரி வித்து பழச்ச முடியும். அதாவது அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் தான் மைனர் போர்ட்ஸினுடைய போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காரு. ஸோ அவருக்கு தான் அந்த சிறிய துறைமுகங்கள்லாம் வரும். இந்த சிறிய துறைமுகங்கள்ல தான் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் போதைப் பொருள் கடத்தல்லாம் நடக்குது. குறிப்பாக இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு பார்த்தீங்கன்னா அந்த போதைப் பொருள் கடத்தல்ல ஜான் பிரிட்டோ அப்படிங்கிற நபர் முக்கியமான ரோல் பிளே பண்றாரு. இவர் தான் மாஸ்டர் மைண்டா இருக்கிறாருன்னு இடி சொல்றாங்க. இடியே ஒரு ஸ்டேட்மெண்டே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2024 108 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை கடத்திருக்கிறாங்க. இப்ப 2026 பாத்தீங்கன்னா 150 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்திருக்கிறாங்க. இது எல்லாமே காவல்துறை பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பறிமுதல் பண்ணதுக்கு பின்னாடி இவர் பணப்பரிமாற்றத்துல உதவி பண்றாரு. இப்ப அந்த நாட்டிலையும் இவருக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, இங்கேயும் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஹவாலா மூலமா பணத்தை பரிமாற்றம் பண்றாங்க. அந்த இடத்துல தான் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் அப்படிங்கிற ஆக்ட்ல இடி உள்ள வர்றாங்க. ஜான் பிரிட்டோ அப்படிங்கிற நபர் எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஜான் பிரிட்டோங்கிற நபர் யாரு அப்படிங்கிற கேள்விக்கு தான் இப்ப ஆதவர்ஜுனா அவர்கள்லாம் உள்ள வர்றாங்க. இவர் சாண்டியாகோ மார்ட்டின் அவர்களினுடைய மனைவி லீமாரோஸ் அவர்களினுடைய அண்ணன் முறைக்கு வரக்கூடிய உறவினர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இவர் இப்படி இருக்கிறதுனால ஆதவர்ஜுனா அவர்களும் இந்த சிறிய துறைமுகங்களுக்கான அமைச்சரா இருக்கிறதுனால இவர்களுக்கான தொடர்பு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா மாரிதாஸ் அவர்கள் கேட்கிறாரு. இது ஒரு நியாயமான கேள்விதான், லாஜிக்கலா எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு கேள்விதான். இப்படி கேள்வி எழுப்புனதுக்காகவே இவர் கைது செய்யப்படுறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு இப்போ தோணுது. ஏன்னா எப்பவுமே நேரடியா இது மாதிரி அமைச்சர்கள் குறித்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது, ஒரு ஊழல் குற்றச்சாட்டுலாம் முன்வைக்கும் போது அந்த வழக்கு சார்ந்து கைது பண்ண மாட்டாங்க, அது குறித்து வழக்கே பதிவு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது பேசு பொருளாச்சு அப்படின்னா தாவேக அரசுக்கு ஒரு களங்கம் வரும். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைச்சர் கீர்த்தனா குறித்து இவர்களும் அவதூறு பரப்பிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்னிட்டு கைது பண்றாங்க. அது அவதூறா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நம்ம தப்புனே கூட சொல்லலாம், மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அந்த புகைப்படமே ஒரு ஏஐ ஜென்ரேட்டடான புகைப்படம், அது உண்மையும் கிடையாது. ஸோ இவருக்கு யாரோ ஒருத்தங்க அனுப்பியிருக்காங்க, இதை ஒரு போஸ்டா போட்டாரு. ஸோ அது ஒரு தவறான செயல் தான். அந்த தவறுக்கு கைது நடவடிக்கை அப்படிங்கிறது சரியா அப்படின்னா முக்கியமான கேள்வி. ஏன்னா கடந்த ஆட்சி காலத்துல சவுக்கு சங்கர் அவர்களும் இதே மாதிரிதான் கைது பண்ணுவாங்க. நீங்க அவர் வேற நிறைய ஊழல்கள் பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாரு, திமுக அரசுக்கு எதிராக எக்கச்சக்கமான விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவார். ஆனா அந்த வழக்கெல்லாம் கைது பண்ண மாட்டாங்க. மாறாக எப்பவாச்சும் ஒரு இடத்துல இந்த மாதிரி பெண் காவலர்கள் குறித்து இழிவா பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அதுவும் தவறான விஷயம் தான். ஆனா அதற்கு இப்படி ஒரு குண்டாஸ் போடுற அளவுக்கு அது ஒரு வலுவான ஒரு வழக்கா, இல்ல அந்த அளவுக்கு அதுல ஒரு பெரிய குற்ற பின்னணி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது. ஆனா அந்த மாதிரி வழக்குல தான் கைது பண்ணி பல மாதங்கள் சிறையில் அடைப்பாங்க. சிறையில் அடைக்கிறது விஷயமே இல்லைங்க. சிறையில இருந்து வெளியே வரும்போது நீதிமன்றம் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதற்காகலாம் நீங்க கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கைது செய்த காவல்துறைக்கு கண்டனம் கொடுத்து அனுப்பி விடுவாங்க. ஸோ அப்படிதான் சிஸ்டம் இருக்கும். இவர்கள் இப்ப மாரிதாஸை கைது பண்ணியிருக்கிறது கூட தவறுக்கான தண்டனை அப்படிங்கிறதுல இல்ல, விசாரணைக்காக நாங்க கைது பண்ணிட்டு போறோம் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த இடத்துல நமக்கு இன்னும் சில கேள்விகள் கேட்கணும். இப்போ மாரிதாஸ் அவர்களுடைய ஒரு பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா இது சரியா தப்பா அப்படின்னு பேசுறதெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும். முதல்ல இப்படி ஒரு தவறு பண்ணா அவருக்கான கைது நடவடிக்கை அவசியமான்றதை முதல்ல நம்ம பேசணும். அதாவது ஒரு ஆதாரத்தை அவர் அழிச்சிருவாரு, அவர் வெளியே இருந்தார் அப்படின்னா
சமூகத்துல ஒரு பதட்டம் ஏற்படும், இங்க வந்து ஒரு வன்முறையை தூண்டிடுவாரு, சமூகத்துல வந்து அமைதியை வந்து குலைச்சிருவாரு இப்படிங்கிற மாதிரி இவர் வெளியே இருந்தாருன்னா இந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் விசாரிக்கிறது ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த வழக்கு சம்பந்தமான ஆதாரங்கள் வந்து அளிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இப்படிங்கிற மாதிரி சில காரணங்கள் இருந்தாதான் எடுத்த இடத்துல ஒரு கைதே பண்ணணும். இதுல வந்து அவர் வெளியே இருக்கிறதுனால அந்த போஸ்ட்டை வந்து காணாம போறது இல்ல, அதை டெலிட் பண்ணாலுமே அதை ஈஸியா ரிட்ரைவ் பண்ணிடலாம், இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். அந்த போஸ்ட்ல இருந்து அந்த ஒரு பதிவு போட்டிருக்காரு, அந்த பதிவு தவறா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதை அழிச்சிட்டு அவர் வெளிநாடு தப்பி ஓடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இங்க இல்ல. அப்ப உடனடியே கைது பண்ண வேண்டியதற்கான காரணம் என்ன? இதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமா அவர் வந்து மிரட்டப்படுறாரோ அப்படிங்கிற கேள்வியே எழுப்புது. இவர் வெளியே இருந்தார் அப்படின்னா தொடர்ச்சியா தாவேக அரசுக்கு எதிராக பேசுவாரு, அப்ப வந்து பிடிச்சு உள்ள போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து கைது பண்ணிட்டோம் அப்படின்னா தொடர்ச்சியா இது மாதிரி பேசுறவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும், அப்ப இவரையும் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படிங்கிறதா இப்ப டிவிகே அரசு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்களோங்கிற ஒரு பார்வை இருக்கு. இதை கடந்த காலத்துல திமுக பண்ணாங்க. அப்ப திமுக பண்ணதுக்கு எதிராக மாரிதாஸ் அவர்களும் பேசியிருக்கிறாரு, எக்கச்சக்கமான பேர் பேசியிருக்காங்க. எப்படா ஒருத்தங்க வந்து சறுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி அவங்கள தூக்குறது. ஏதாச்சும் திடீர்னு ஒரு வார்த்தையை வந்து விட்டுருவாங்க, பொதுத்தளத்துல பதிவு பண்ணக்கூடாத ஒரு வார்த்தையை வந்து பேசிடுவாங்க, உடனே அவர்களை இதான் சாக்குன்னு சொல்லி கைது பண்ணி அவர்களை சிறையில் அடைப்பாங்க. அந்த கட்சி சார்ந்த ஆதரவாளர்களும் இப்ப கடந்த முறை எப்படி திமுகவினர் வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் பேசினதெல்லாம் சரியா, அவர் இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அதே டெம்ப்ளேட் தான் இப்ப டிவி காரங்க கேட்கறாங்க, அவர் இப்படி போஸ்ட் போடலாமா, அவர் இப்பெல்லாம் வந்து பேசுறது சரியா, இப்படிலாம் பேசினா நாங்க இப்படிதான் கைது பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் பேசுறது தப்பு அப்படின்றதுக்கு வழக்கு பதிவு பண்ணலாம், டிஃபமேஷன்லாம் நீங்க ஃபைல் பண்ணலாம், தப்பே இல்லை. கைதுங்கிறது சரியா, இப்படி கைது பண்ணீங்க அப்படின்னா எல்லாரையுமே நீங்க வந்து ஒரு காரணத்தை சொல்லி கைது பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். நீதிமன்றம் இதை ஏத்துக்காது, அதுதான் நம்ம சொல்ல வரோம். சட்டத்துல இதுக்கு இடமே கிடையாது. நீங்க நீதிமன்றத்துக்கு போனதுக்கு பின்னாடி இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, தவறு அப்படிங்கிற மாதிரி தான் நீதிமன்றமே சொல்லும். ஆனா பிரச்சனை என்னன்னா அதுக்குள்ள சில மாதங்கள் ஓடி, 1 மாதம் 2 மாதம் அவர் வந்து சிறையில இருந்தார் அப்படின்னாலே அது ஒரு சிறை வாழ்க்கையே மாறிடுது இல்லையா. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை வந்து எல்லாருக்குமே வந்து வந்துடும். அப்ப என்ன ஆகுதுன்னா அதிகாரத்தை வந்து தவறா பயன்படுத்துறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. இதை கடந்த ஆட்சி காலத்துல திமுக தான் அது பெரிய லெவல்ல பண்ணது. இப்ப அப்படியே டிவிக்கே வரும்போது இவர்களும் அதை அப்படியே பண்றாங்கன்றதான் நமக்கு இங்க வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. கிட்டத்தட்ட திமுக பண்ண அதே ஃபார்முலா தான் இது. இதுல முக்தார் அவர்கள் மட்டும் ஏன் இவர்கள் கைது பண்ணல அப்படிங்கிறது ஒரு எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. உண்மையிலேயே அது ஒரு நியாயமான கேள்வியும் கூட தான். ஏன்னா முக்தார் அவர்கள் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் பத்தி எப்படிலாம் வந்து பதிவுகள்லாம் போட்டிருக்காரு அப்படிங்கிறத அதை நம்ம சொல்லி கூட காட்ட முடியாது. நீங்களே பாருங்க, இந்த மாதிரியான போஸ்ட் போடுறவங்க எல்லாம் கைது பண்ணல, மாரிதாஸ் அவர்களை ஏன் நீங்க வந்து கைது பண்ணணும் அப்படிங்கிறது பலருடைய கேள்வியாகவும் இருக்கு. இதுல வந்து தாவேகா தொண்டர்கள் வந்து இதுக்கு எந்த விதத்திலையுமே வந்து இந்த கைதுக்கெல்லாம் முட்டையை கொடுக்க கூடாது. காரணம் என்னன்னா இந்த கரூர் சம்பவத்துல வந்து இவர்கள் சில கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணதுக்கு திமுக அரசு வளைச்சு கைது பண்ணாங்க இல்லையா, அந்த கைதில் கூட ஒரு நியாயம் இருந்துச்சு. என்ன நியாயம் அப்படின்னா இவர்கள் வந்து அங்க ஒரு சதி நடந்துருச்சு, அங்க வந்து ஒரு பெரிய அளவுல திட்டமிட்டு ஒரு படுகொலை பண்ணிருச்சு அரசாங்கமே அப்படிங்கிற மாதிரி திமுக எதிராக பல கருத்துக்கள் பதிவு பண்ணாங்க. ஆதவர்ஜனெல்லாம் போட்ட போஸ்ட் நீங்க யோசிச்சு பாருங்க, ஜென்சி புரட்சி ஒன்று இங்கே வெடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாரு. அதெல்லாம் வந்து ஒரு ஒரு தேச ஒற்றுமையை வந்து சீர்குலைக்கக்கூடிய ஒரு விஷயமான கருத்து. தேச பாதுகாப்பு சட்டத்தை கூட வழக்கு பதிவு பண்ணியிருக்க முடியும், உடனே டெலிட் பண்ணிட்டார் அந்த ட்வீட்டை. அப்ப இப்படியெல்லாம் தாவேக்காவினரே வந்து கடந்த காலங்கள்ல பதிவுகள்லாம் போட்டிருக்கிறாங்க. இப்படிலாம் தாவேக்காவினரே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப பொது வழியில பேச முடியாத கருத்துக்கள்லாம் அவர்கள் பதிவு பண்ணுவாங்க. அப்ப இதற்கெல்லாம் இதே நடவடிக்கை வந்து பாயுமா ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப வந்து அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் குறித்து ஒரு தவறான கருத்து, அவதூறான கருத்துன்னு சொல்லி சொல்றாங்க. இது மாதிரி எதிர்கட்சியில உள்ள தலைவர்கள் மீது, அவர்கள் வீட்டில் உள்ள குடும்பத்தினர் மீதெல்லாம் தாவேகாவினுடைய உறுப்பினர்கள், அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தாவேகா பொறுப்பாளர்கள், தாவேகா அமைச்சர்கள்னு சொல்ல வரல, அவர்கள் பொது வெளியில பேசும்போது இந்த அளவுக்கு பேச மாட்டாங்க தான். ஆனா தாவேகாவுக்கு ஆதரிக்கக்கூடிய தாவேகா தொண்டர்கள் கட்சியில உறுப்பினராக இருப்பாங்க, கட்சியில வந்து ஐடிவிங்க ஏதாவது ஒரு பொறுப்புல இருப்பாங்க, அவர்கள்லாம் வந்து பதிவிடக்கூடிய கருத்துக்கள் எவ்வளவு மோசமா இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்றதை யோசிச்சு பாருங்க. அப்ப அவர்கள் மீதும் இதே நடவடிக்கை பாயுமா? திமுக ஆட்சி காலத்து நடக்கல, திமுக எதனாலும் பதிவு பண்ணுவாங்க, யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனா எதிர்த்தரப்புல ஏதாவது பதிவு பண்ணிட்டாங்கன்னா உடனடியா வந்து கைது பண்ணுவாங்க. நேரடியா கைது தான், கைதுக்கு அப்புறம் ஒரேடியா குண்டாஸ். நீங்க வந்து குண்டாஸ் அப்படிங்கிற சட்டத்தையே அதிகமா மிஸ்யூஸ் பண்ணது டிஎம்கே வரைக்கும் நினைக்கிறேன் கடந்த ஆட்சி காலத்துல. ஏன்னா விவசாயிகள் மீது வந்து குண்டாஸ், பத்திரிகையாளர்கள் மீது குண்டாஸ் அப்படின்னு தொடர்ச்சியா அந்த குண்டாஸ் சட்டத்தையே வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை நீதிமன்றமும் கண்டிப்பாங்க. உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு நடக்கும், அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகும், அங்கேயும் வந்து கண்டிக்க தான் செய்வாங்க. திமுக எதற்குமே அசராம அவர்கள் பாட்டுக்கு மேன்முறையீடு பண்ணி 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 அதிகபட்சமா குற்றம் சாட்டப்பட்டவரை சிறையில வச்சிடணும் அப்படிங்கறத ஒரே நோக்கமா இருக்கும்.
அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், நீதி வாங்கி கொடுக்கணுங்கிற விஷயமே கிடையாது. அங்க சிறையில வச்சு ஒரு உளவியல் ரீதியா எங்களை தொட்டா நாங்க கைது பண்ணிடுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை கொண்டு வரணும். இத்தனைக்கு மாரிதாஸ் போன்ற நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லீகலா வந்து பேக்கப் பண்றதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. அவர் எதுவுமே இல்லாம இந்த அளவுக்கு பேச மாட்டார் இல்லையா? அவருக்கு நிச்சயமா இந்த வழக்கை எதிர்கொள்றதுக்கான பேக்கப் இருக்கும். அப்படி இருந்தாலுமே நாங்க வந்து அவரை உள்ள வச்சு காட்டுறோம் பாருங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கு டிவிக்கு அரசு பண்ணிக்கூடிய விஷயமா நம்ம பாக்குறோம். ஏன்னா சாதாரணமா வந்து சைபர் கிரைம்ல ஒரு வழக்கு ஒருத்தங்க பதிவு பண்றாங்க, இது மாதிரி அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு உடனே எடுத்த உடனே அவர்களுக்கு வந்து எந்த விதமான நோட்டீஸும் கொடுக்காம முதல்ல ஒரு விசாரணை நீங்க பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து காவல் நிலையத்துக்கு வர வைக்கலாம் இல்லையா? வர வச்சு இதோட முகாந்திரம் என்னன்றதை நீங்க வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுல வந்து அவங்க ஒரு சரியான முறையில் பதில் சொல்ல வரல, அந்த நோட்டீஸ் கொடுத்துமே அவங்க வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல அந்த கைதுங்கிறதுக்குள்ளே போகணும். எடுத்தடுப்புல கைது, அப்படி அதிரடியாக 10 போலீசார் இறங்கி கைது பண்ற அளவுக்கு அப்படி அவர் என்ன தவறு பண்ணாரு? அதுதான் இங்க வந்து சிக்கல். ஒரு கிரைம் பண்ணாரான்னா இல்ல, ஒரு கருத்து ஒரு ட்விட்டர்ல போட்டுக்கிற ஒரு போஸ்ட் அது தவறாவே இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்துருக்கலாம். ஆனா அப்படி அதிரடியான கைது அப்படிங்கிறது இனிமே தாவை கைது ஒருத்தவங்க பேசணும் அப்படின்னாலும் யோசிப்பாங்க இல்லையா? இன்றைக்கு வந்து தாவைக்கு அரசு பண்ணக்கூடிய ஊழல்களையோ தாவைக்கு அமைச்சர்கள் பண்ணக்கூடிய விஷயங்களையோ பொதுவெளியில் எடுத்து பேசுறதுக்கே பல பேர் வந்து தயங்குவாங்க. அவர்கள் தயங்கணும் அப்படிங்கிறதான் இவர்களுடைய திட்டம்னு நம்ம பாக்குறோம். ஏன்னா விமர்சனங்களை வந்து எதிர்கொள்றதுக்கு இவர்கள் அவ்வளவு பயப்படுறாங்களாங்கிற ஒரு பார்வை இருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பத்திரிகைகளை சந்திக்கிறது இல்ல, பேட்டி கொடுக்கறது இல்லைங்கிறதே ஒரு குற்றச்சாட்டு. அதையும் தாண்டி இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பேசும்போதெல்லாம் நாங்கள் வந்து எதிர்கட்சியே இல்லாம ஜெயிப்போம் அப்படின்னு பேசுறதுமே வந்து பாத்தீங்கன்னா அது ஏதோ ஒரு மோட்டிவேஷனுக்காக பேசுறாரு, கட்சிக்காரங்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக அடுத்த தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணத்துல மட்டும் பேசுறாரு நம்ம நினைச்சுக்க முடியாது. அது ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு போக்கு. அப்படிலாம் எந்த கட்சியுமே இருக்கக்கூடாது. நீங்க ரொம்ப நல்லது பண்ண வந்த கட்சியாவே இருந்தாலுமே கூட இது மாதிரியான ஒரு சினாரியோ அப்படிங்கிறது உங்களை மக்களுக்கு எதிராக தான் மாத்தி விடும். அப்போ இந்த மாதிரியான தொடர் கைதுகள், பேசினாலே வந்து கைது, பேசினாலே வந்து குண்டாசு, பத்திரிகையாளர்கள் மேல குண்டாசு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கடந்த ஆட்சியில் நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா மாரிதாஸ் போன்ற நபர்கள்லாம் கடந்த ஆட்சி காலத்துல தாவேக்காவுக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவா பேசிட்டு இருந்த நபர். தாவேக்காவை எப்ப ஆதரிக்கணுமோ அப்ப ஆதரிச்சாரு, தாவேக்காவை எப்ப கேள்வி கேட்கணுமோ அப்ப கேள்வி கேட்கிறாரு. ஆனா இப்ப இன்னைக்கு கேள்வி கேட்கும் போது அவரே வந்து கைது. இதற்கு எல்லா கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவிப்பாங்க. எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், அதிமுக சார்பாக, இது திமுக தரப்புல இருந்துமே இனி கண்டனங்கள் வரும். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பாக இப்பவே கட்சியில் உள்ள முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாமே வந்து கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாரிதாஸ் அவருடைய கைதை வந்து கண்டிக்கிறாங்க. சீமான் அவர்களும் விரைவில் வந்து கண்டிப்பாரு. தொடர்ச்சியா இது வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா அரசுக்கு எதிராக அனைத்து கட்சிகளுமே குரல் கொடுப்பாங்க. ஏன்னா கடந்த ஆட்சி காலத்துல சவுக்கு சங்கர் போன்ற நபர் கைது செய்யப்படும் போதுமே கூட இது நடந்துச்சு. சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து சீமானுக்கு எதிராக பேச மாட்டாரா? பேசுவார். ஆனாலும் அவருக்கு ஒரு அநீதி நடக்கும் போது குரல் கொடுப்பாங்க. அந்த மாதிரிதான் மாரிதாஸுக்கு எதிராக எல்லாருமே குரல் கொடுப்பாங்க. இதை வந்து எல்லாருமே ரொம்ப சாதாரணமா கடந்து போக கூடாது. இது யாருக்கு வேணாலும் நாளைக்கு நடக்கலாம். அந்த ஒரு புள்ளியில தான் தாவேக்கா அரசு ஆரம்பத்திலே இது மாதிரி பண்ணும்போது கண்டிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. நன்றி.